Hello students, welcome to Hiba Max. Exercise 2.1 solve பண்ணலாமா? First question பாருங்க. இது நிறைய பாக்ஸாக இருக்கனால நான் என்னோட நோட்டில் வரையில question புக்கில் பார்த்தரலாம் ஆன்சர் வந்து நான் நோட்டில் எழுதியிருக்கேன். ஓகேவா? First question பாருங்க. In each of the following grid, find the number of colored squares and express it as a fraction, decimal and percentage. ஒரே கொஷின் தான், ஆனால் 3 ஆன்சர் கண்டுபிடிக்கணுமா? அவங்க நிறைய கிரிட் கொடுத்துருக்காங்க இல்லையா? கிரிட்னா இந்த மாதிரி டப்பாவாக இருக்கிறது கிரிட். இந்த கிரிட்டில் கலர்டு ஸ்கொயர்ஸ்க்கும் அண்ட் நம்பர் ஆஃப் டோட்டல் ஸ்கொயர்ஸ்க்கும் நம்ம வந்து என்ன பண்ணணுமா? ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணுமா, டெசிமல் கண்டுபிடிக்கணுமா அண்ட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா? ஸோ டோட்டல் ஸ்கொயர் எவ்வளோன்னு முதல்ல கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது 10னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 10s are 100. ஓகேங்களா? இதுவும் 10, இந்த சைடும் 10 இருந்தால் 10 into 10 100 எடுத்துக்கலாம். அப்போ இது 10 20 30. ஓகேங்களா? 10 20 30. இங்கே எது வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58. ஸோ கலர்டு 58, மொத்த ஸ்கொயர் வந்து 100. சொல்யூஷனில் எழுதலாமா? நம்பர் ஆஃப் கலர்டு ஸ்கொயர்ஸ் எவ்வளோ என்னணும்? 58 இல்லையா? அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எவ்வளோ இருந்தது? 10 into 10 100. இப்போ நம்ம 3 விஷயம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ராக்ஷன்னா நம்பர் ஆஃப் கலர்டு ஸ்கொயர் மேலே டோட்டல் கீழே. நீங்கள் அது எழுதினாலும் எழுதலாம். சரிங்களா? நம்பர் ஆஃப் இந்த மேலே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? அது அப்படியே எழுதுங்க. நம்பர் ஆஃப் கலர்டு ஸ்கொயர் டிவைடட் பை டோட்டல் ஸ்கொயர். இது எழுதிட்டு கூட நீங்கள் இதை எழுதிக்கலாம். சரிங்களா? 58/100. அடுத்த டெசிமல். டெசிமல்னால் இந்த மாதிரி டிவைடட் பைலாம் இருக்கக்கூடாது, ஆனால் பாயிண்ட் வரணும் இல்லையா? டிவைடட் பை 100 இருந்தால் என்ன பண்ணும்? 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். கரெக்ட் தானே? அப்போ 1 2 2 நம்பர் தள்ளி நான் ஒரு பாயிண்ட் வச்சுட்டேன். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன? 0.58. அடுத்தது பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் என்ன? டிவைடட் பை 100 இருந்தால் மேலே இருக்க நம்பர் எழுதிட்டு பக்கத்தில் பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுக்கலாம் இல்லைங்களா? இது ஆல்ரெடி போன நிறைய எக்ஸசைஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ 58/100 இருக்கிறது எப்படி எழுதினா போதும்? 58% எழுதினா போதும். சப்போஸ் கீழே 100 இல்லைன்னா நம்ம 100 வர வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்வோம். சரியா? அடுத்தது சம்லலாம் அந்த மாதிரி இருந்தால் அதையும் நான் சொல்லி தந்துடுவேன். இப்போ செகண்ட் கொஷின் பார்க்கலாமா? செகண்ட் கொஷின் பாருங்கள். அதுவுமே இதே மாதிரி ஸ்கொயர் மாதிரி தான் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10 into 10 100 இருக்குது. ஸோ 100 இருக்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் கிரிட். மொத்தம் கலர்டு இப்போ எவ்வளோன்னு பார்க்கணும் இல்லையா? ஃபுல் ரோ இருந்தால் 10 இல்லைங்களா? ஃபுல்லாக இருந்தால் 10, 11 12 13 14. ஃபுல்லாக இருந்தால் 10 24, 24க்கு அப்புறம் 25 26 27 28 38, 38க்கு அப்புறம் 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53. ஸோ 53 கிரிட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷேட் பண்ணியிருக்காங்க, கலர் பண்ணியிருக்காங்க இல்லையா? எழுதலாமா? நம்பர் ஆஃப் கலர்டு ஸ்கொயர்ஸ் வந்து 53 அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் எவ்வளோ பார்த்தோம்? 100. அதே தான் 3 கண்டுபிடிக்கணும். ஃப்ராக்ஷன் வந்து 53/100. டெசிமல் வந்து 0.53. ஏன்னா 2 0 இருக்குது, 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா? பர்சன்டேஜ்னால் டிவைடட் பை 100 இருந்தால் மேலே என்ன நம்பர் இருக்குது? 53. ஸோ 53%ன்னு எழுதிட்டாலே போதும். தேர்ட் கொஷின் பார்க்கலாமா? தேர்ட் கொஷனில் பாருங்கள், கிரிட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லையா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. இந்த பக்கம் பாருங்களேன், 1 2 3 4 5 தான் இருக்குது. அப்போ 5 10s are 50. இந்த வாட்டி 100 இல்லை, 50 தான் இருக்குது. அண்ட் எத்தனை கலர்டுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. ஏன் எல்லாத்துலேயுமே இப்படி என்னறாங்கன்னா எல்லாத்துலேயுமே 5 5 பிளாக்ஸ் ஷேடாக இருக்கா? மொத்தம் எத்தனை காலம் பாருங்கள். 1 2 3 4 5. ஸோ 5 5s are 25 இல்லைங்களா? இப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எனி டைம் டைம் ஜாஸ்தியாகும்.
ஸோ சொல்யூஷனில் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, நம்பர் ஆஃப் கலர்டு ஸ்கொயர்ஸ் மொத்தம் எத்தனை கலர்டாக இருந்தது 25 அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எவ்வளோ இருந்தது 50 இல்லையா. ஸோ ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதணும், டோட்டல் நம்பர் ஆஃப் கலர்டு ஸ்கொயர்ஸ் மேலே டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இல்லைங்களா. கலர் ஆனது மேலே, கலர் மொத்தமாக இருக்கிறது கீழே எழுதணும். இது ஃப்ராக்ஷன் முடிஞ்சிச்சு. அடுத்தது டெசிமல் பார்க்கணும். டெசிமலில் டிவைடட் பை 100 இல்லை, அப்போ எப்படி பாயிண்ட் தள்ளி வைக்கணும் அது டவுட் இருக்கும். அண்ட் இல்லைனா இதை டிவைட் பண்ணும். ஸோ அதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் பாருங்கள். கீழே 50 இருக்கா, 50 டேபிளில் 100 வரும் 2 times இல்லைங்களா. ஸோ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ 25 2s are 50, 50 2s are 100. இப்போ 100 கிடச்சிருச்சு இல்லையா. 100 கிடச்சா ரொம்ப ஈஸி. என்ன பண்ணலாம், 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சாலே போதும். ஸோ 0.50 இதுதான் நம்ம ஆன்சர். ஸோ அடுத்து நம்மளோட பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஏன்னா ரெண்டுமே நமக்கு தெரியணும், அதனால் நான் ரெண்டுமே சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு மெத்தடு 25/15 தான் ஆன்சர் இருக்குது. பட் கீழே 100 இல்லை. அப்போ நமக்கு பர்சன்டேஜ்னால் டிவைடட் பை 100 இருந்தால் மேலே இருக்கிறத எடுத்து அப்படியே எழுதிடலாமா, இதில் அந்த மாதிரி இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்டூ 100% எடுத்துக்கிறேன் சரிங்களா. டிவைடட் பையில் 100 இல்லைன்னா மல்டிபிள் பை 100%. ஸோ இன்டூ 100ன்னு இருக்கா. இப்போ பாருங்களேன், 50 டேபிளில் 100 எத்தனை வாட்டி வரும் 2 times. ஸோ 50 1 time, 100 2 times. ஸோ கீழே எழுதணும் 25 into 2% எழுதணும். இந்த பர்சன்டேஜ் கண்டிப்பாக எழுதணும். 25 2s are 50, ஸோ 50%. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன தெரியுமா, நம்ம டெசிமலில் கண்டுபிடிச்சோம்ல 50 divided by 100, அது அப்படியே இங்கே கொண்டு வந்துடலாம். into 2 எழுதிட்டு கீழே 100 இருந்தால் மேலே இருக்க 50 அப்படியே 50%ன்னு எழுதிடலாம். ரெண்டுமே ஈஸி தான். உங்களுக்கு எது ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ உங்கள் ஸ்கூலில் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. இன்னொரு மெத்தட் சைடில் எழுதுகிறேன். 25/50. ஸோ கீழே 100 வரனால் into 2/2. ஸோ ஆன்சர் 50/100. ஸோ டிவைடட் பை 100 வந்தால் மேலே என்ன நம்பர் இருக்குது 50 இருக்குது, அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான். பட் நம்ம ஸ்கூலில் கொடுக்குறது தானே ஃபாலோ பண்ணணும். ஒரு சில ஸ்கூலில் இது சொல்லுவாங்க, ஒரு சில ஸ்கூல்ஸில் இது சொல்லுவாங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க சரியா. அடுத்த 4th question பார்க்கலாமா. 4th question பாருங்கள். குட்டியாக தான் இந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா. 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ 5 5s are 25. 25ல் எத்தனை ஷேடட் ஆகிருக்கு பார்க்கலாமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. ஸோ டோட்டலாக 17 ஸ்கொயர்ஸ் ஷேட் ஆகிருக்கு. சொல்யூஷனில் அதை எழுதலாமா. நம்பர் ஆஃப் கலர்டு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 17 அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் 25 இல்லைங்களா. இதுதான் நம்ம கவுண்ட் பண்ணோம் இப்போது. ஸோ ஃப்ராக்ஷன் 17/25. கலர்டு மேலே டோட்டல் நம்பர் கீழே. இது உங்களுக்கு இப்போ ஈஸியாகவே தெரிஞ்சிடும் இல்லையா. அடுத்து டெசிமல் பார்க்கணும். 17/25 இங்கேயுமே 100 இல்லை. அப்புறம் எப்படி 2 நம்பர் தள்ளி வைக்கணும் அது நம்ம யோசிக்கணும் இல்லையா. ஆனால் 25 டேபிளில் 100 வரும் 4 times. ஸோ into 4/4. 50னா into 2/2 பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி தான் 25னா into 4/4. இப்போ 17 into 4 செஞ்சு பார்க்கலாமா. 17 into 4 நான் சைடில் சால்வ் பண்ணுறேன். 7 4s are 28, 8 balance 2, 4 1s are 4 5 6. ஸோ ஆன்சர் 68. இப்போ பாருங்கள் 68/100 எழுதியிருக்கோமா. இந்த 2 0 இருக்கிறனால 2 நம்பர் தள்ளி என்ன பண்ணால் போதும் பாயிண்ட் வச்சாலே போதும். ஸோ நம்ம டெசிமல் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. அடுத்து நம்மளோட பர்சன்டேஜுமே இதே மாதிரி தான் சேம். நம்ம போன சம்மில் பார்த்தோம் இல்லையா 2 மெத்தட். நீங்கள் முதல்ல 17/25 into 100%ன்னு எழுதிட்டு 25 டேபிளில் 4 times 100 சரிங்களா. அடுத்த லைனில் 17 into 4. ஸோ இந்த 17 into 4 நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணோம். ஆன்சர் என்ன கிடைக்குது 68 கிடச்சிதா. ஸோ நம்ம 68% அப்படின்னு நம்ம எழுதிட்டாலே போதும். அப்படி இது கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி மெத்தட் சேம் into 4/4 68/100 கிடைக்கும். ஸோ கீழே 100 தான் மேலே 68 இருக்குன்னா 68% நீங்கள் எடுத்து எழுதிடலாம் சரிங்களா. நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுவே எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் எக்ஸாமில் ஞாபகத்துக்கு வரும் சரிங்களா.
அடுத்து எவ்வளோ பாக்ஸ் இருக்குது பார்க்கலாம். 1 2 3 4 5 1 2 3 4 5 6 அப்போ 6 5 தான் 30. ஸோ 30 இருக்குது. மொத்தம் எத்தனை பிளாக்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ டோட்டலாக 30 அண்ட் கலர்டு வந்து 15 பாதி இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் கலர்டு ஸ்கொயர்ஸ் வந்து 15 அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எவ்வளோ இருக்குது 30. ஸோ ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுவோம் 15/30 கலர்டு மேலே டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் வந்து கீழே. டெசிமலில் மாற்றலாமா? டெசிமல் மாற்றணுன்னா 15/30 1/2ன்னு எழுதுகிறேன். ஏன்னா 15 டேபிளில் 15 1 டைம் 30 2 டைம்ஸ். ஏன் இப்படி மாற்றுறோன்னா நம்மளுக்கு கால்குலேஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இந்த 1/2 இருக்குது இல்லைங்களா, இதை டிவைடட் பை 100 அப்படின்னு மாற்றணுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இன்ட்டு 50/50 1 × 50 50 2 × 50 100. ஸோ 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 0.50 இது ஒரு மெத்தட். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த 1/2 எல்லாருக்குமே தெரியும் 0.5 அப்படின்ட்டு இல்லைங்களா. 1/2னா 1ல் பாதி. ஸோ 1ல் பாதி வந்து 0.5. நீங்கள் இதே லைனோட முடித்தாலும் சரி, இல்லை நாங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எழுதுகிறோன்ட்டு இன்ட்டு 50/50 50 1 50 100. ஸோ 2 டெசிமல் பிளேஸ் தள்ளி இங்கே 0 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ அடுத்த பர்சன்டேஜ் என்னென்னு பார்க்கலாமா. 15/30 அதே தான். 15/30 நான் 1/2ன்னு மாற்றிக்கிறேன். 15 1s are 15 2s are 30 டிவைடட் பை 100 இல்லைன்னா நான் என்ன சொன்னேன், இன்ட்டு 100%ன்னு எழுதிக்கலான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 2 டேபிள் பாருங்கள். 2 1s are 2 2 5s are 10 அந்த 0 அப்படியே எழுதலாம். 2 டேபிளில் 50 தான் 100 நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ 50 எழுதிட்டு அந்த பர்சன்டேஜ் அப்படியே எழுதிடலாம். ஓகேங்களா. ஸோ எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 0.1ல் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. A picture of chess board is given. அதில் வந்து நமக்கு 4 கொஷின் கேட்குறாங்க. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் த ஒயிட் கலர்டு ஸ்கொயர். ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் இருக்க ஸ்கொயர்லாம் தெரியணுமா. அடுத்தது ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் கிரே கலர்டு ஸ்கொயர். அடுத்து ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கொயர் தட் ஹாவ் பீசஸ் and the square that do not have the pieces. So first question என்ன சொல்கிறாங்க, ஒயிட் கலரில் இருக்கிற பாக்ஸ்லாம் எவ்வளோ கண்டுபிடிக்கணும். அடுத்தது கிரே கலர்னால் இங்கே பிளாக் கலரை குறிக்குது. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் தட் ஹாவ் த பீசஸ். இந்த மேலே காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னென்ன எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணுமா. அதுக்கப்புறம் காயின் இல்லாமல் இருக்கிறதையும் நம்ம பார்க்கணுமா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கவுண்ட் பண்ணலாமா. 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 8 are 64 இல்லைங்களா. டோட்டலாக 64. அண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 அப்புறம் 20 24 24க்கு அப்புறம் 28 32 ஒயிட் இருக்குது, 32 பிளாக்கும் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்யூஷன் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எவ்வளோ இருந்தது 64 இந்த செஸ் போர்ட் இல்லைங்களா. ஸோ நம்பர் ஆஃப் ஒயிட் கலர்டு ஸ்கொயர்ஸ் எவ்வளோ இருந்தது 32. அடுத்தது பாருங்கள், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமா. 32 டிவைடட் பை டோட்டல் ஸ்கொயர்ஸ் இன்ட்டு 100. ஏன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், அதனால் இன்ட்டு 100. இப்போ பாருங்கள் 32 × 2 பண்ணுங்களேன் 64 வரும். செய்யலாமா. 32 × 2 32 × 2 பண்ணி பாருங்கள். 2 2s are என்ன கிடைக்குது நமக்கு 2 2s are 4 2 3s are 6. ஸோ ஆன்சர் 64 கிடைக்குதா. அப்போ 31 1s are 31 2 times இன்ட்டு 100 அப்படியே எழுதிடலாம். இப்போ 2 டேபிளில் 100 எப்போ வரும் நமக்கு தெரியும் இல்லையா. 2 டேபிளில் 2 5s are 10 இந்த 0 அப்படியே எழுதிடலாம். ஸோ ஆன்சர் என்ன 50%. ஸோ ஒயிட் கலர்டு ஸ்கொயர்ஸ் எவ்வளோ இருக்குது, மொத்தம் 50% இருக்குது. அடுத்தது கிரே கலர் நம்ம என்னவே வேணால் ஒயிட் எவ்வளோ இருக்கோ அதே தான் நம்மளோட கிரே கலரும் இருக்கும். நீங்கள் வேணால் புக்கில் கொஷனில் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா. ஸோ கிரே கலர்டு ஸ்கொயர்ஸ் எவ்வளோ இருக்குது மொத்தம் 32. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 32 டிவைடட் பை 64 தட் இன்ட்டு 100. பர்சன்டேஜ்னாலே கண்டிப்பாக இன்ட்டு 100 பண்ணணும். இதை 100%ன்னு எழுதிக்காங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். நான் மேலே கூட நான் எழுதல, அதையும் நீங்களே எழுதிடுங்க.
அதே ஸ்டெப் தான் 32 1 டைம் 32 2 டைம்ஸ் இன்ட்டு 100 இல்லையா. ஸோ 2 டேபிளில் 100 எப்போ வரும் 50. ஸோ 1 இன்ட்டு 50 50. ஸோ 50%. ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா சம். அடுத்தது நம்பர் ஆஃப் ஸ்கொயர் ஹேவிங் பீசஸ். இதை நம்ம கவுண்ட் பண்ணால் தான் தெரியும். ஸோ எந்தெந்த பீசஸ் இருக்குது பார்க்கலாமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ டோட்டலாக 20 இருக்குது. ஸோ கரெக்டு தான் 20 பீசஸ் வந்து இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஹேவிங் பீசஸ் எவ்வளோ 20. இப்போ தானே கவுண்ட் பண்ணோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து 64. ஸோ பர்சன்டேஜ் வந்து நம்ம எழுதணுன்னா என்ன பண்ணணும், நமக்கு என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸு ஹேவிங் பீசஸ் அந்த 20 மேலே எழுதிட்டு divided by total number of square 64 கீழே எழுதிட்டு into 100%. ஸோ இதை ரெண்டுத்தையும் இப்போ டிவைட் பண்ணலாமா. இதை 4 டேபிளில் நான் இப்போ சால்வ் பண்ண போகிறேன். 20 divided by 64 சரிங்களா into 100. 4 5s are 20, 4 1s are 4, balance 2, so 24 இருக்கும். 4 6 are 24. ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 5 divided by 16 into 100 இருக்கா. 100ம் 16மே 4 டேபிளில் போகும். 4 2s are 8, balance 2 0 20, 4 5s are 20 இல்லைங்களா. அண்ட் டிவைடட் பையில் 4 4s are 16 கிடைக்குதா. இப்போ 5 into 25 சால்வ் பண்ணுங்கள். 5 5s are 25, 5 balance 2, 5 2s are 10 11 12, 125. ஸோ 125 divided by 4%. ஸோ இதை நம்ம வந்து டிவிஷன் பண்ணிவிட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதணும். 125 divided by 4 நான் எங்கள் மேலேயே சால்வ் பண்ணுறேன். 125 divided by 4. 4 3s are 12, 5 கீழே கொண்டு வந்துடலாம். 4 1s are 4, balance 1. ஸோ இது ரிமைண்டர், இது கோஷன்ட், இது டிவைசர். ஸோ நம்ம எப்போவுமே எழுதுகிற ஃபார்மேட் தான். கோஷன்ட்டு வந்து சைடில் வந்துடணும், ரிமைண்டர் மேலே, டிவைசர் வந்து கீழே. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன 31 1/4. ஸ்டூடெண்ட்ஸ் புக் பேக்கில் வந்து நம்ம தேர்டு சப்டிவிஷனோட ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 31 4/16 கொடுத்துருக்காங்க. பட் நான் எழுதும் போது வந்து 31 1/4ன்னு எழுதியிருப்பேன். இது என்னென்னா நம்ம டிவிஷன் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக கிடச்சிடும். அது என்னென்னா 4/16 இருக்குது இல்லையா. ஸோ 4 1s are 4 4s are 16. அதை தான் நான் 1/4 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். நமக்கு டிவிஷன்லேயும் அது கரெக்டாக வந்துருச்சு 4ஆல் டிவைட் பண்ணுறதுனால. சப்போஸ் உங்கள் புக் பேக் ஆன்சர் மாதிரி தான் ஸ்கூலில் எழுதணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் 31 4/16 அப்படின்னு கூட எழுதலாம். பட் அதுக்கு இதுவே பெஸ்ட்டு. மிஸ்ஸுக்கிட்ட கேளுங்க இந்த மாதிரி சிம்பிளிஃபைடாக எழுதலான்னா தாராளமாக நீங்கள் எழுதலாம். 4th சப்டிவிஷன் என்னென்னு பார்க்கலாமா. 4th கொஷின் என்னென்னா நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் டூ நாட் ஹாவ் பீசஸ். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டோட்டல் 64, அதில் பீசஸ் உள்ளது 20. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 44 கிடைக்கும். அதனால தான் 44 எழுதியிருக்கேன். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாமா. 44 divided by 64 into 100. ஸோ இதுவுமே 4 டேபிளில் தான் கேன்சல் ஆகும். 4 11s are 4, 4 1s are 4, பேலன்ஸ் 2, 24னா 4 6 are 24 கரெக்டாக. அதே மாதிரி பாருங்கள் இது 4 25s are 100, 4 4s are 16. இப்போ நம்ம 25 into 11 செஞ்சு பார்க்கணும். அப்போ தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா. 1 டைம் தான். அப்போ 25 1 இடத்துல 0 போட்டுட்டு மறுபடியும் 25ன்னு எழுதிடலாம். 5 7 2. ஸோ 275 divided by 4. 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4 6 are 24, பேலன்ஸ் 3 5 இல்லைங்களா. அண்ட் 4 8s are 32, பேலன்ஸ் வந்து 3. ஸோ அதே மாதிரி தான் ரிமைண்டர், கோஷன், டிவைசர் இல்லைங்களா. ஸோ நம்ம அதே மிக்ஸ்டு ஃபார்மேட் தான். கோஷன் முன்னாடி வந்துடணும், ரிமைண்டர் மேலே வந்துடணும், அண்ட் டிவைசர் வந்து கீழே வந்துடணும். ஸோ நம்மளோட ஆன்சர் 68 3/4%. 4th சப்டிவிஷனோட புக் பேக் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 68 12/16% கொடுத்துருப்பாங்க. நான் வந்து 68 3/4% அப்படின்னு எழுதியிருப்பேன். நம்ம டிவைட் பண்ணும்போது சிம்பிளிஃபைடாக இப்படி தான் கிடைக்கும். இது என்னென்னா 12/16 4 டேபிளில் 4 3s are 4 4s are அதான் 3/4 அப்படின்னு கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி எழுதலான்னா தாராளமாக உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. இப்படி எழுதலான்னா நீங்கள் எழுதுங்க, இல்லைனா 12/16 நீங்கள் எழுதலாம். சரிங்களா.
Third question பார்க்கலாம். A picture of dart board is given. Find the percentage of white colored portion and black colored portion. ஸோ இது நம்ம வீட்டில் எல்லாருமே விளையாடுவோம் இல்லையா, கரெக்டாக அந்த ராக்கெட் யார் அந்த நடுவில் பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஒயிட் கலர் எவ்வளோ செக்டார் இருக்குது அண்ட் பிளாக் கலர் எவ்வளோ இருக்குன்னு. டோட்டலாக நமக்கு 20 செக்டார்ஸ் இருக்குது. அதில் கண்டிப்பாக பாதி வந்து ஒயிட்டாக இருக்கும், பாதி வந்து பிளாக்காக இருக்கும் இல்லைங்களா. அப்போ 20ல் பாதி 10. ஸோ ஒயிட்டும் பிளாக்கும் 10 இருக்கும். சொல்யூஷன் பார்க்கலாமா. டோட்டல் செக்டார் வந்து 20, ஒயிட் கலர்டு செக்டார் 10, black colored sector வந்து 10. சரிங்களா. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஒயிட் எவ்வளோனா நம்மளுக்கு இருக்கிற ஒயிட் கலர் டிவைடட் பை டோட்டல் செக்டார் இன்ட்டு 100%. ஸோ 100%ன்னு மல்டிபிள் பண்ணியாச்சா, இந்த ஜீரோவும் இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 2 1s are 2 5s are 10. ஸோ பேலன்ஸ் நமக்கு 10 into 5 is 50. ஸோ 50% அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த பர்சன்டேஜ் ஆஃப் பிளாக் கலர். பிளாக் கலரோட வேல்யூ என்ன, 10 தான், டிவைடட் பை டோட்டல் எவ்வளோ 20 into 100%. ஸோ 0 0 கேன்சல் பண்ணிடலாம். சேம் 2 1s are 2 5s are 10. ஸோ 10 into 5 எவ்வளோ 50%. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஒயிட் செக்டாரும் 50% தான், பர்சன்டேஜ் ஆஃப் பிளாக் கலரும் 50% தான். அவ்வளோதான் சம், ரொம்ப ஈஸி. ஃபோர்த் கொஷின் பார்க்கலாம். ரைட் ஈச் ஆஃப் த ஃப்ராக்ஷன் ஆஸ் பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜில் மாற்றணுமா, நம்ம இதுக்கு முன்னாடியும் அதை தான் செஞ்சிட்ருந்தோம் இல்லையா. இப்போ தனியாகவே ஒரு 5 சம கொடுத்து அந்த மாதிரி கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 36 divided by 50 இதுதான் ஃபஸ்ட் கொஷின். ஸோ 36 divided by 50யை பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணணுன்னா முதல்ல நம்ம இன்ட்டு 100/100 பண்ணணும். 100/100னா ஒன்றும் இல்லைங்க, 100% தான். நீங்கள் டைரெக்டாக இதுவும் எழுதலாம், பட் நான் கிளாஸ் ஒர்க்கில் எழுதுறதுக்காக நம்ம ஸ்டெப் வைஸ் எழுதணுன்ட்டு நான் 100/100 எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் கூட நீங்கள் 100%ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா. ஸோ 50 100 50 டேபிளில் 100 எப்போ வரும், 2 times இல்லைங்களா. ஸோ 36 into 2%. ஸோ 36 into 2 செஞ்சு பார்க்கலாமா. 2 6 are 12, 2 balance 1, 2 3s are 6, 6 plus 1 7. ஸோ 72%. செகண்ட் கொஷின் பார்க்கலாமா. ஈஸியாக இருக்குது இல்லையா நமக்கு சம்ஸ் எல்லாமே. 81/30. ஸோ 81 divided by 30 into 100% எழுதிட்டேன் பாருங்கள். நீங்கள் 100/100 எழுதிட்டு கூட அடுத்த ஸ்டெப்பில் 100%ன்னு எழுதிடுங்க. ஸோ இப்போ இது பார்க்கலாமா. 0 0 கேன்சல் பண்ணிடலாம். ஆனால் 3 டேபிளில் 10 வராது, பட் 3 டேபிளில் 81 வரும். எப்போ தெரியுமா நான் சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். 3 2s are 6, 8 minus 6 2, balance 1, 3 7s are 21, remaining 0. ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 27. ஸோ 3 1 time, 3 27 time, கீழே 27 எழுதிருங்க, இன்ட்டு 10%. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 10 டைம்ஸ்னால் ஈஸி தானே, அந்த நம்பர் எழுதிட்டு லாஸ்ட்டில் 0 எழுதினாலே போதும். ஸோ 270%. தேர்ட் கொஷின் பாருங்கள். 42 divided by 56. ஸோ 42 divided by 56 into 100%. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணணுன்னா நான் இந்த ரெண்டு நம்பரையும் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 2s are 4, 2 1s are 2. 56ஐயும் 2ஆல் டிவைட் பண்ணலாமா. 2 2s are 4, balance 1, 6, 2 8s are 16. ஸோ ஆன்சர் என்ன, 28. அதுதான் நான் கீழே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ இதை ரெண்டத்தையும் நம்ம 2 டேபிள்லே கேன்சல் பண்ணலாம். சால்வ் பண்ணலாமா. 2 1s are 2, 2 4s are 8, again 2 5s are 10. பேலன்ஸ் இருக்க 0வை மேலே எடுத்து எழுதிடலாம். அடுத்து இந்த ரெண்டு நம்பர் பாருங்கள். இந்த ரெண்டு நம்பர் ஒரு டேபிளில் வரும், 7 டேபிள் இல்லைங்களா. ஸோ 7 டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிவைடட் பை 7. 7 3s are 7 2s are. மறுபடியும் பாருங்கள், 2 டேபிளில் 50 வரும். 2 1s are 225 times. ஸோ பேலன்ஸ் நமக்கு வெறும் 3 into 25 மட்டும்தான் இருக்கும் இல்லைங்களா. 3 into 25 செஞ்சோன்னா 3 5s are 15. ஸோ 5 balance 1, 3 2s are 6, 6 plus 1 7, 75 இல்லைங்களா. ஸோ நம்மளோட ஆன்சர் 75% இருக்கும். ஸோ ஆன்சர் 75% இருக்கா. ஃபோர்த் கொஷின் பாருங்கள். 2 1/4. ஸோ இது மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்கு இல்லையா, இதை முதல்ல நம்ம மாற்றணும். ஸோ என்ன பண்ணலாம், கீழே இருக்கிற நம்பரை மல்டிபிள் பண்ணணும், மேலே இருக்கிற நம்பரை ப்ளஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ 4 into 2
plus 1 divided by 4, that is equal to 4 2s are 8, 8 plus 1 9, 9 by 4. இப்போ 9 by 4க்கு percentage கண்டுபிடிக்கலாம். 9 by 4 into 100%. ஸோ இது ரொம்ப ஈஸி, ஏன்னா 4 டேபிளில் 125 times. ஸோ 9 into 25. 9 into 25 multiple பண்ணலாமா? 25 into 9. 9 5s are 45, 5 balance 4, 9 2s are 18, 19, 20, 21, 22. So answer 225%. அடுத்து fifth subdivision பார்க்கலாம். 1 3 by 5. ஸோ இதுவுமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. 5 1s are and மேலே இருக்கிறத ப்ளஸ் பண்ணும் இல்லைங்களா? 5 into 1 plus 3 divided by 5. 5 1s are 5, 5க்கு அப்புறம் 6 7 8. ஸோ 8 divided by 5. இப்போ 8 by 5 into percentage கண்டுபிடிக்கணும். ஸோ into 100%. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். 5 1s are 5 2s are 10, இந்த பேலன்ஸ் இருக்க 0 மேலே எழுதிருங்க சரிங்களா? இப்போ 8 2s are 16, இந்த 0 அப்படி கீழே இருக்கிடலாம். ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 160%. எல்லாருக்குமே இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் இல்லையா? ஃபிஃப்த் கொஷின் பார்க்கலாமா? அன்பு ஸ்கோர்ட் 436 marks out of 500 in his exam. What was the percentage he scored? ஸோ நமக்கு கூட டோட்டல் மார்க் தெரியும், எவ்வளோ வாங்கியிருக்கோன்னு தெரியும், ஆனால் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்குமே தெரிஞ்சதில்லை. இப்போ இந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ணும்போது எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குமோன்னு தோணியிருக்கு. கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பு வந்து 436 மார்க் வாங்கியிருக்காங்களாம் 500க்கு. ஸோ அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்காங்கன்றதான் நம்மளோட கொஷின். கண்டுபிடிக்கலாமா? சொல்யூஷனில் டோட்டல் மார்க் வந்து 500 எழுதிருங்க. அன்புவோட ஸ்கோர் வந்து 436 வந்து வாங்கியிருக்காங்க இல்லையா? அதான் கொஷினில் இருந்தது. ஸோ இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவோம்? நம்ம எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம், டோட்டல் எவ்வளோ மார்க்குக்கு இன்ட்டு 100/100 இல்லைங்களா? ஸோ அடுத்த லைனில் இந்த 100/100 நீங்கள் 100%ன்னு மாற்றிட்டாலே போதும். ஸோ இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். 2 0 2 0 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குன்னா 436 5ஆல் டிவைட் பண்ணாலே போதும் இல்லையா? ஸோ 436 5ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 5 8s are 40, பேலன்ஸ் இப்போ 6 கீழே கொண்டு வந்துடலாமா? 5 7s are 35, 6 minus 5 1. ஸோ 1 வந்து இதுக்கப்புறம் நம்பர் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 5 2s are 10, அப்புறம் நமக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிரும். ஸோ ஆன்சர் என்ன? 87.2. ஸோ 87.2% வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு எழுதணும் இல்லையா? அன்பு ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு 87.2%. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? சிக்ஸ்த்து கொஸ்டின் பார்க்கலாமா? ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன்டேஜ் ஆஸ் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எப்படின்னா பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம வந்து ஃப்ராக்ஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணுமா. ஸோ ஃப்ராக்ஷன்னா எப்படின்னா ஒரு நியூமரேட்டரும் ஒரு டினாமினேட்டரும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 21%. ஸோ 21% என்னென்னா 21%னா டிவைடட் பை 100% இல்லைங்களா? ஸோ 100 கீழே எழுதணும். 21/100 இதுதான் நம்மளோட ஆன்சர். ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா? ஒன் வேர்ட் கொஷின் மாதிரி தான் இருக்குது. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? 93.1%. ஸோ அதே மாதிரி தான் 93.1 டிவைடட் பை 100. அப்போ இதோட ஆன்சர் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா நமக்கு இந்த பாயிண்ட்டே வரக்கூடாது ஃப்ராக்ஷனில். ஸோ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணுன்னா எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு நம்பர் தான். அப்போது நம்ம இன்ட்டு 10 பண்ணாலே போதும். இந்த பாயிண்ட்டுனா வெளியே கொண்டு வந்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ இப்போ நான் இன்ட்டு 10 பண்ண பிறகு நான் வெறும் 931ன்னு எழுதினாலே போதும். பாயிண்ட் என்ன பண்ண வேணாம், வைக்கவே வேணாம். கீழே வந்து எத்தனை 0 இருக்குது பாருங்கள், 100 × 10 1 2 3. ஸோ 1000 இருக்குது கீழே. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 151%. ஸோ இந்த சம்ம பிரச்சனையே இல்லை, ஏன்னா பாயிண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் 151 டிவைடட் பை 100 நீங்கள் எழுதிட்டாலே போதும். ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள், 65%. இதுலேயுமே பாயிண்ட் எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப ஈஸி, 65 டிவைடட் பை 100 எழுதிடலாம். அண்ட் நம்ம புக் பேக்கில் வந்து இதை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, சிம்பிளிஃபைட் ஃபார்மாக மாற்றிருக்கனால நானுமே சிம்பிளிஃபைட் ஃபார்மாக மாற்றிருக்கேன். ஸோ ரெண்டுமே 5 0ன்னு இருக்கனால நம்ம 5 டேபிளில் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 65 டிவைடட் பை 5. 5 1s are 5, பேலன்ஸ் 1, கீழே 15 கொண்டு வந்துடலாம். 5 3s are 15. ஸோ ஆன்சர் 0 கிடச்சிருச்சா ரிமைண்டர். ஸோ மேலே 13 எழுதிடலாம். அண்ட் 5 டேபிளில் 100 எப்போ வரும்? 20 டைம்ஸ், அது நமக்கே தெரியும் இல்லையா? ஸோ டேரெக்டாக 20 எழுதிடலாம்.
அடுத்து நம்மளோட 5th question பார்க்கலாமா? 0.64%. ஸோ பர்சன்டேஜ்னால் என்ன பண்ணலாம்? டிவைடட் பை 100 முதல்ல எழுதிடலாம் இல்லையா? ஸோ 0.64 டிவைடட் பை 100 எழுதியாச்சு. அடுத்தது இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணும் இல்லையா? ஸோ எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. ஸோ இன்ட்டு 100 பண்ணணும். மேலே மல்டிபிள் பண்ணால் கீழேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணும். ஸோ இன்ட்டு 100 பண்ணோன்னா இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் 64ன்னு எழுதிட்டாலே போதும். தட் இஸ் டிவைடட் பை எத்தனை 0 இருக்குது மேலே? 100 × 100 1 2 3 4 zeros இருக்கா? ஸோ இப்போ இதையுமே வந்து சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தோன்னா 4 டேபிளில் தான். இப்போ 64 டிவைடட் பை 1 2 3 4 இல்லைங்களா? 4 டேபிளில் 64 வந்து 16 டைம் கிடைக்கும். அதே மாதிரி 4 டேபிளில் 100 வந்து 25 டைம்ஸ். பேலன்ஸ் இருக்க 2 0 அப்படியே இருக்கலாம். மறுபடியும் இந்த நம்பர் வந்து 4 டேபிளாலே டிவைட் ஆகும். 4 4s are 16 அண்ட் இதை நம்ம சைடில் டிவைட் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் தெளிவாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். divided by 4 4 6 are 24 5 minus 4 1 இந்த 0 கீழே கொண்டு வந்துடலாம். 4 2s are 8 இல்லையா? 10 minus 8 வந்து 2. மறுபடியும் இந்த 0 என்ன பண்ணிடலாம்? கீழே கொண்டு வந்துடலாம் 0. ஸோ அகெயின் 4 5s are 20. ஸோ 0 ஆயிடுச்சா ரிமைண்டர்? அப்போ கோஷன் தான் நம்மளோட ஆன்சர். மேலே 4 வரணும், கீழே 625 வரணும். எல்லாருக்குமே சம்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்லையா? 7th question என்னென்னு பார்க்கலாமா? Indian bought 5 dozen eggs. Out of that 5 dozen eggs, 10 eggs were rotten. Express the number of good eggs அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஸ் அ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லணுமா? சரிங்களா? ஸோ இனியன் வந்து 5 டசன் எக் வாங்கிட்டு வராங்க. அந்த வாங்கிட்டு வரும்போது அதில் ஒரு 10 எக் வந்து கெட்டு போயிடுது. ஸோ பேலன்ஸ் இருக்க நல்ல எக்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? கெட்டு போகாமல் இருக்க நல்ல எக்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ? அதுதான் நம்மளோட கொஷினு. ஸோ 1 டசன் எக்ஸ் வந்து 12 இருக்கும் இல்லையா? ஒரு டசன்னாலே 12 எக்ஸ் இருக்கும். அப்போ 5 டசன் எக்ஸ் எவ்வளோ இருக்கும்? 5 × 12 தட் இஸ் ஈக்குவல் டு 60 எக்ஸ். கரெக்டாக? அடுத்தது ராட்டன் எக்ஸ். ராட்டன் எக்ஸ் எத்தனை கொடுத்துருந்தாங்க கொஷினில்? 10. அப்போ குட் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டல் 60னா அதில் 10 கெட்டு போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 50 தானே? ஸோ 50 எக்ஸ் வந்து நல்ல எக் இருக்குது. இப்போ இதோட பர்சன்டேஜ் என்னென்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். ஃப்ராக்ஷனில் வந்து நம்ம குட் எக்கோடது நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் குட் எக்ஸ் வந்து மேலே 50 இருக்குது, கீழே டோட்டல் நம்பர் வந்து 60 இருக்குது இல்லையா? ஸோ 50/60. பர்சன்டேஜ் ஆஃப் குட் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? 50 டிவைடட் பை 60 இன்ட்டு 100%. ஏன்னா பர்சன்டேஜில் தானே நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால தான் இந்த 100. இப்போ நான் இந்த 0 0 கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு வெறும் 5/6 மட்டும்தான் இருக்கும். இப்போ 5/6 டிவைட் பண்ணுறதோட ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ 5 உள்ளே எழுதிட்டு வெளியே 6 எழுதிடலாம். ஸோ என்ன பண்ணலான்னா 6 டேபிளில் 5 வராது. ஸோ ஃபஸ்ட்டே நான் பாயிண்ட் வைக்க போகிறேன். அப்போ 50 இல்லைங்களா? ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 6 8s are 48 இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்கள் 50 - 48 வந்து 2 பாயிண்ட் இருக்கிறனால இன்னொரு 0 அண்ட் 6 3s are எவ்வளோ? 18. மறுபடியும் ரிமைண்டர் 2 வரும், பாயிண்ட் இருக்கிறனால 0. மறுபடியும் 3 3 இந்த மாதிரி நம்ம 3யை மட்டும் ஆட் பண்ணிகிட்டே போவோம். சரிங்களா? இப்போ 5/6ஓட ஆன்சர் என்னென்னா 0.83333 வருதா? இன்ட்டு 100 பண்ண என்ன அர்த்தம்? 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா? ஸோ இதை 2 நம்பர் தள்ளி வைங்க. இந்த ஒரு நம்பர், இன்னொரு நம்பர். அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 83.33%. ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா சம்? இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் குட் எக்ஸ் என்னென்னு எழுதலாமா? 83.33%. 8th question என்னென்னு சால்வ் பண்ணலாமா? In an election, candidate X secured 48% of votes. What fraction will represent his votes அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னென்னா, ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா அதில் நிறைய பேர் கலந்துருப்பாங்க இல்லையா? அதில் கேண்டிடேட் எக்ஸ்ன்னு ஒருத்தவங்க வந்து 48% ஆஃப் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்களாம். ஆனால் எத்தனை ஓட்ஸ் வாங்கினாங்கன்றது சொல்லலை, வெறும் பர்சன்டேஜில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பர்சன்டேஜை வந்து ஃப்ராக்ஷனாக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் votes எக்ஸ் செக்யூர்டு எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 48%. ஸோ பர்சன்டேஜ்னால் என்ன பண்ணும்? 48 டிவைடட் பை 100. அதுதான் முக்கியம் இல்லையா? 48 மேலே எழுதிட்டு டிவைடட் பை 100 கீழே எழுதணும். ஃப்ராக்ஷன் ஆஃப் votes எக்ஸ் செக்யூர்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 48/100.
இப்போ இது எல்லாமே 4 டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ சைடில் எழுதிக்காங்க 4ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா? 4 1s are 4, 4 2s are 8, 8 4 25s are 100. ஸோ நம்ம ஃப்ராக்ஷன் அழகாக கண்டுபிடிச்சிருக்கோம். 12/25. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். Ranjit's total income was rupees 7,500. He saved 25% of his total income. Find the amount saved by him. ஸோ ரஞ்சித்தோட மாத சம்பளம் வந்து 7,500 rupees தான். அதில் வந்து 25% என்ன பண்ணுறாங்க, அவங்க சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த 25% ஆஃப் 7,500 என்னன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆன்சர் பார்க்கலாமா? சொல்யூஷனில் டோட்டல் இன்கம் ஆஃப் ரஞ்சித் எவ்வளோன்னு எழுதிடணும், 7,500. அண்ட் ஹிஸ் சேவிங்ஸ் எவ்வளோ, 25% தான் சேவ் பண்ணுறாங்க. டோட்டல் எவ்வளோ, 7,500. அப்போ எப்படி எழுதணும்னா 25% ஆஃப் 7,500. ஸோ 25% எப்படி எழுதுறது, 25 divided by 100. வெரி குட். இன்ட்டு 7,500. இப்போ 2 0 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாமா? பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், வெறும் 25 × 75 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை நம்ம சைட்லேயே சால்வ் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். எல்லாருக்குமே டேபிள்ஸ் வந்து தெரியணும்னு சொல்லி வச்சுருக்கேன். 5 5s are 25, 5 balance 2, 5 2s are 10, 11 12, 7 5s are 35, 5 balance 3, 7 2s are 14, 15 16, 17. ஆட் பண்ணலாமா? 5 7 8 1. ஸோ ஆன்சர் என்ன, 1,875 ருபீஸை அவங்க என்ன பண்ணுறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க. நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வைப்போம் இல்லையா, சாக்லேட் வாங்குறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே வந்தால் கிஃப்ட் வாங்கணுன்ட்டு. அதே மாதிரி ரஞ்சித்தும் சேவ் பண்ணி வைக்கிறாங்களாம். ஸோ அமௌண்ட் சேவ்டு பை ரஞ்சித் இஸ் rupees 1,875. மேக்ஸ் ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் பார்க்கலாமா? 10th கொஷின் பாருங்கள். Tendril saved 1/4 of her salary and her saving percentage is dash. தென்றல் வந்து 1/4 ஆஃப் ஹர் சேலரியை வந்து சேவ் பண்ணுறாங்களாம். அந்த சேவிங்கோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம டோட்டல் சேலரியை வந்து 100ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் அதில் எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க, 1/4. சரிங்களா? ஏன்னா நமக்கு எவ்வளோ இன்கம்னு சொல்லவே இல்லை. அப்போ நம்ம வந்து 100%ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 4 டேபிளில் 100 எத்தனை டைம்ஸ் வரும்னா 25 டைம்ஸ். இப்போ எல்லாருக்குமே இது ஞாபகம் இருக்கணும். 100 வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்கணும், 25. ஸோ 4 1s are 4, 25s are 100. இப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 25%. அவ்வளோதான் சம். உங்களுக்கு இந்த 4 டேபிளில் 100 எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சாலே போதும். 11th கொஸ்டின் பார்க்கலாமா? Kevin scored 15 out of 25 in a test. The percentage of his mark is dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 25 மார்க்கா, அதில் 15 மார்க் எடுத்திருக்காங்களாம். அப்போ அவங்களோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? ஸோ நம்ம எவ்வளோ மார்க் கெயின் பண்ணியிருக்காங்க, கவின் 15. டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க் எவ்வளோ, 25 இன்ட்டு பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அதனால தான் இன்ட்டு 100%. ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்கள். 25 1 time, 25 4 time. ஸோ 15 × 4 சால்வ் பண்ணலாமா? 15 × 4, 4 5s are 20, 0 balance 2, 4 1s are 4 5 6 60. ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 60%. எல்லாருக்கும் சம் ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் 3rd கொஸ்டினும் ரொம்ப சிம்பிள். பாருங்கள், 0.07% டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம், ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுமா. ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான் பாருங்கள். 0.07% is equal to 0.07 divided by 100 இல்லையா? இப்போது 0.07 நம்ம எப்படி எழுதுவோம், 7 divided by 2 நம்பர் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா divided by 100ன்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ இதே ஃபார்மேட் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். 0.07க்கு பதிலாக 7 divided by 100. ஸோ இங்கே இருக்கிற இன்னொரு 100யும் எழுதிக்காங்க. மொத்தம் எத்தனை 0 பாருங்கள், 1 2 3 4. ஸோ 7 divided by 10,000 கிடச்சிதா? ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 3 தான் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். 3மே நம்ம பார்த்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.